அதான் அமெரிக்கா ஈரான் இடையில போர் நிறுத்தம் வந்துருச்சு, இதுக்கப்புறமும் எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தான். இறுதியான ஒப்பந்தம் போடுறதுக்கு இன்னும் 60 நாட்கள் டைம் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணும். அமெரிக்காவும் ஈரானும் ஏன் இஸ்ரேலுமே கூட அவங்க சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கணும். இதெல்லாம் சரியா நடக்குதா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. ஏன் தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் நம்ம வீடியோ பேசணுமா? அதையும் தாண்டி பேசுறதுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம். அப்படி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. கேப் வெர்டே அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே நேத்து தான் கேள்விப்பட்டேன். எங்க இருக்குன்னு வேக வேகமா போய் கூகுள் மேப்ஸ்ல பார்த்தேன். ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு குட்டியான தீவாக இருக்கு இந்த கேப் வெர்டே அப்படிங்கிற நாடு. சரி, இந்த நாட்டை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? நேத்து நடந்த FIFA வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்த குட்டி நாடு ஸ்பெயின் அப்படிங்கிற யூரோ சாம்பியனை எதிர்த்து போட்டிடுறாங்க. அந்த போட்டி டிராவ்ல முடிஞ்சிருது. சரி, டிரா ஆகுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசைக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமை ஒண்ணுமே இல்லாத ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம் வீழ்த்தினா அது எவ்வளவு பெரிய விஷயமோ அதை விட பெரிய விஷயம் இந்த போட்டி டிரா ஆனது. கேப் வெர்டே டீமினுடைய கோல் கீப்பர் ஜோசிமர் டியஸ் அவர் மட்டுமே 7 கோல்களை தடுத்து இந்த போட்டி டிரால முடியறதுக்கு வழிவகுத்திருக்காரு. அவர் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேத்து வரைக்கும் 50,000 பேர் தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு விடிஞ்சு பார்க்கும்போது அது 50 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் உலக ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதெல்லாம் சரி, இப்போ நீ எதுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. இந்த மேட்ச்ல இருந்து நம்ம ஈரான் அமெரிக்கா போரோட ஒப்பிட்டு பார்க்க 2 முக்கியமான மெசேஜஸ் இருக்கு. அந்த மெசேஜஸை சொல்றதுக்காக தான் இந்த விளையாட்டு செய்தியை உங்களுக்கு இந்த இடத்துல சொன்னேன். முதல் மெசேஜ், கேப் வெர்டே அப்படிங்கிறது ஒரு தம்மா துண்டு நாடு, ஸ்பெயின் அப்படிங்கிறது ஒரு ஜாம்பாவான், ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. தம்மா துண்டு ஆங்கர் தான் அம்மாம்பெரிய கப்பலே நிறுத்துது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க கேப் வெர்டே. அதே தான் போர்க்களத்துல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க ஈரான். அவ்வளவு வருஷமா பொருளாதார தடையில இருந்து உலக நாடுகளுடைய உதவி பெருசா இல்லாம வர்த்தகத்துல அவ்வளவு தூரம் கட்டுப்பாடுகள், வறுமை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவை எதிர்த்து 2 மாசம் இந்த போர்ல தாக்கு பிடிச்சிருக்காங்க. அதுவே ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி. அவ்வளவு ஈஸியாக எவ்வளவு பெரிய பவராக இருந்தாலும் ஒரு நாட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அது தப்பா போய் முடியும் அப்படிங்கிறத கேப் வெர்டே மாதிரி ஈரானும் நிரூபிச்சிருக்காங்க. 2வது மெசேஜ், நேத்து மேட்ச் டிரா ஆனதுனால ஸ்பெயினுக்கு 1 பாயிண்ட், கேப் வெர்டேக்கு 1 பாயிண்ட். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு கேக்குறீங்களா? கேப் வெர்டேவுக்கு ஸ்பெயினை எதிர்த்து ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் ஸ்பெயினை எதிர்த்து இவங்க தோத்து போகல. அதுக்கு சன்மானமாக அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி, ஸ்பெயினுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஸ்பெயினுக்கு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்கு. ஸ்பெயின் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே 1 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட் நஷ்டம். இதை அப்படியே எடுத்துட்டு வந்து அமெரிக்கா ஈரான் போரோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த போர்ல அமெரிக்காவோ ஈரானோ ஆயுத ரீதியாக 2 நாடுகளுமே ஜெயிக்கல. ஈரானுக்கு நம்மளால அமெரிக்காவை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அமெரிக்கா எதிர்த்து நம்ம தோத்துற மட்டும் கூடாது அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அதை கடைசி வரைக்கும் நின்று சாதிச்சு காட்டிட்டாங்க. அவங்க ஜெயிக்கல அப்படின்னாலும் அவங்க தோக்காம இருக்கிறது தான் ஈரானுடைய வெற்றி. அதாவது கேப் வெர்டேக்கு கிடைச்ச அந்த 1 பாயிண்ட். அமெரிக்கா வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் மிலிட்டரியாக இருந்தாலும் அவங்க இந்த போர்ல தோக்கல அப்படின்னாலும் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய தோல்வி. அதாவது ஸ்பெயினுக்கு கிடைச்ச அந்த 1 பாயிண்ட், ஸ்பெயின் நழுவ விட்ட அந்த 2 பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் கேப் வெர்டே மேட்சை பத்தி இந்த இடத்துல பேசினேன் அப்படின்னு. கேப் வெர்டேவும் ஈரானும் ஒண்ணுதான். 2 பேரும் வெவ்வேறு களங்கள்ல வெவ்வேறு விஷயத்த நிரூபிச்சு சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு அதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக முதல் மேட்ச்ல ஈரான் சமன் பண்ணியிருக்காங்க 2-2 அப்படிங்கிற கோல்ல. அவங்களுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக ஈரானுக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு மிகப்பெரிய தொகை கிடைச்சிருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஈரான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டால்
நாங்க இவ்வளவு பெரிய தொகையை தரோம், அதாவது 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தரோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதாக தான் செய்திகள் வெளியாச்சு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆனா அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா, நாங்க இந்த பணம் கொடுக்கறத பத்தி எல்லாம் இந்த ஒப்பந்தத்துல பேசணும் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா அந்த பணத்தை நாங்க கொடுக்கறதாக இல்லை, கல்ஃப் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு கொடுக்கறதாக ஒரு சஜஷன்ஸை வச்சாங்க. ஒருவேளை ஈரான் அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட்டுட்டு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு நன்மைகளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காரு. வீடியோல பாருங்க. Walk through some of this. The Iranians are saying that they're going to have access to a $300 billion reconstruction fund. True or false? Well, Ed, that's the sort of thing they could have access to, funded by the Gulf Coast Coalition, so long as they honor their end of the obligation. I think that one of the things you're going to see, Ed, and people have to be skeptical of this, is that the hardliners in the Iranian system will overemphasize the benefits that Iran gets while underemphasizing all the things that they have to concede and all the things they have to provide in order to get these benefits. So we absolutely are open to the Gulf Coast countries investing in the reconstruction of Iran, but only if Iran ends their nuclear program, ends their enriched stockpile of material, and is really open to an inspections and enforcement regime that gives the American people confidence they're never going to have a nuclear weapon. So I think the dance you're going to see, Ed, which is going to be interesting, is the Iranian media, especially the hardline media, they're going to talk a lot about what they get without talking about what they give. It's important for all of us to correct that record. ஸோ அவர் சொல்றது மூலமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இப்போதைக்கு ஈரானுக்கு யாரும் கொடுக்க போறது கிடையாது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மேபி சொல்லியிருக்கலாம், அமெரிக்கா அந்த பணத்தை கொடுக்கறதாக சொல்லல, கொடுக்கவும் போறதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா கல்ஃப் நாடுகள் எதிர்காலத்துல கொடுக்கலாம், ஆனா இப்ப கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்படல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம். ஜேடி வான்ஸனுடைய பேச்சுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா, அவரு இந்த பணம் கொடுக்கறது, பணத்தை விடுவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டுகளாக நாங்க ஈரான் மேல போட்டுட்டு இருந்த பொருளாதார தடைகளை எல்லாம் கூட நீக்கிறதுக்கு ஈரானுக்கு ஆஃபர் கொடுக்க முன் வந்திருக்கோம், அதை பத்தி எல்லாம் கூட பேசியிருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த போர்ல ஈரானுடைய கை தான் ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அமெரிக்கா இந்த போரை தொடங்கினதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க, அது எதையுமே அவங்களால நிறைவேற்ற முடியல. அதுல முக்கியமா சொன்ன ஒரு காரணம் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான். அந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துக்குவோமே, ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க எப்பயுமே அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான நோக்கத்தோட இல்லை, நாங்க அணுசக்தியை எங்களுடைய மக்கள் பயன்பாட்டுக்காக தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்காத அமெரிக்கா ஒரு போரை தொடங்கி இந்த போரினுடைய முடிவுல நாங்க ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்கிடுறோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற உரிமையை கொடுத்துடுறோம், இதையெல்லாம் வாங்கிட்டு நீங்க அந்த அணு ஆயுதத்தை மட்டும் தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமே அப்படிங்கிற காமெடி மாதிரி தான் இருக்கு. ஈரானே அணு ஆயுதம் தயாரிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தேவையில்லாம ஒரு போரை தொடங்கி அவங்களுக்கு இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஸோ இது எதை உணர்த்துது, ஈரான் தான் இந்த போர்ல ஒரு ஹையர் எண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே நமக்கு உணர்த்துது. சரி, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு, இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ இந்த போரை நிறுத்துறதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த 60 நாட்கள்ல தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டம், அது மட்டும் இல்லாம ஈரான் மேல போடப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகள், இதை பத்தின டெக்னிக்கல் டீடைல்ஸை நாங்க பேச இருக்கிறோம். அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் இறுதி அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். அந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப போட்டிருக்காங்களே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. குறிப்பா லெபனான் விஷயத்துல இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, தாக்குதல் மட்டும் கிடையாது, லெபனானுடைய எல்லையில இப்ப இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்தும் பின்வாங்கணும் அப்படிங்கிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை நிறைவேற்ற வேண்டியது அமெரிக்காவுடைய கடமை, இஸ்ரேல்கிட்ட சொல்லி வெளியேற வைங்க அப்படிங்கிறது தான் அப்பாஸ் அராக்சி சொல்றது. ஜூன் 19ஆம் தேதி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அபிஷியலா கையெழுத்திடப்படுது. அந்த நொடியிலிருந்தே இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும். அப்பவே இஸ்ரேல் லெபனான்ல இருந்து வெளியேறி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்பாஸ் அராக்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தினுடைய குடிமையே இஸ்ரேல் கையில இருக்கிறது தான் மிகப்பெரிய சிக்கல். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன தெரியுமா சொல்றாரு,
இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அமெரிக்காவுடைய விருப்பத்தின் அடிப்படையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதை அமெரிக்கா டீல் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, லெபனான், சிரியா, காசா இந்த 3 பகுதிகளிலும் இஸ்ரேலினுடைய ராணுவம் உள்ள அங்கங்க நிலைகள்ல இருக்கதான் போகுது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதனால நாங்க அங்கிருந்து வெளியேற மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஈரான் எதை வலியுறுத்துறாங்களோ அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும் எப்ப வேணா இந்த போர் திரும்ப வெடிக்கும் அப்படிங்கிற சூழல் தான். ஏன்னா இஸ்ரேலினுடைய ஹிஸ்டரி அப்படிப்பட்டது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் அமெரிக்கா மேலேயும் முழுமையான நம்பிக்கை ஏற்படல, அவங்களையும் ஒரு சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்யூ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு 1953 ஈரான்ல அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சாங்க. அந்த ஆட்சி கவிழ்ப்பு செய்யும் போது இருந்தே எங்களுக்கு அமெரிக்கா மேல அடிப்படையில நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆட்சி கவிழ்ப்பின் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இந்த ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால இப்போவும் அமெரிக்காவை ஒரு சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க ஈரான். குறிப்பா இதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் எங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க, எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்திருக்காங்க. அதனால இனிமேல் இஸ்ரேல் ஏதாவது தவறு பண்ணாலும் அது அமெரிக்காவை கேட்டு எடுத்ததாக தான் நாங்க எடுத்துக்குவோம். அதனால இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமா இஸ்மாயில் பாக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால என்ன சொன்னாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எந்தவித கட்டணமும் இல்லாம திறக்கப்படும் அப்படின்னு தான் அறிவிச்சாரு. ஆனா இஸ்மாயில் பாக்கி என்ன திரும்ப சொல்றாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஈரானும் ஓமனும் சேர்ந்து தான் வழி நடத்தும், அதுல வர டிராபிக் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த பயணத்தை எல்லாம் நாங்க தான் உறுதிப்படுத்துவோம், அதுக்கு நேரடியாக ஒரு கட்டணம் வசூலிக்க மாட்டோம், ஆனா சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதுக்கான சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையிலும் நாங்க ஒரு சின்ன தொகையை வசூலிக்க தான் போறோம், அதன் மூலமாக எங்களுடைய இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸின் மீதான இறையாண்மை நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு இஸ்மாயில் பாக்கி வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போதும் ஈரானுடைய கைதான் இந்த ஒப்பந்தத்துல ஓங்கி இருக்கு. முழுமையான 14 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக நமக்கு தெரியல அப்படின்னாலும் அது ஜெனரலைஸ்டான டேர்ம்ஸ் தான் அப்படின்னு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுமே சொல்லியிருக்காரு. பார்ப்போம் ஜூன் 19ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது முழுமையான அந்த டெக்ஸ்ட் வெளியாகுதா இல்ல அதுக்கு முன்னாடியே வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வச்சு கல்ஃப் நாடுகள்ல சில விமர்சனங்களை ஈரான் மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா லெபனான் மேல தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஈரான் இந்த ஒப்பந்தத்துல வலியுறுத்திருக்காங்களே தவிர காசாவில பாலஸ்தீனத்துல தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலயுமே வலியுறுத்தலையே, இது அநியாயம் கிடையாதா அப்படின்னு கல்ஃப்ல இருக்கிற நாடுகள்ல இருக்கிற மக்கள் சில பேர் சோசியல் மீடியால கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். ஈரான் சொல்லியிருக்கிறது லெபனான் மற்றும் மேற்காசியாவில் எங்கெல்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கோ தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கோ எல்லாமே நிற்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா காசா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த 14 பாயிண்ட்ஸ் வெளியே வந்தாதான் தெரியும். ஒருவேளை காசா அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒப்பந்தத்துல இல்ல அப்படின்னே வச்சுக்குவோமே, அதுக்கு இந்த கேள்வி எழுப்புறாங்களே அவங்க கோபப்பட வேண்டியது யார் மேல தெரியுமா? ஈரான் மேல கிடையாது, கல்ஃப் நாடுகள் மேலதான். ஏன்னா இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வச்சாங்க. அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கடந்து அது ஒரு 6-7 மாசம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து அங்க இருக்கிற குழந்தைகள் உட்பட எல்லாரையும் சுட்டு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி ஒரு வாய் கூட ஏன் அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாம் கேட்கல. ரெண்டாவது, காசா அப்படிங்கிற பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இத்தனை நாட்களாக இந்த கல்ஃப் நாடுகள் காசாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிறது ஒரு ஷியா முஸ்லிம் கண்ட்ரி. அவங்க பாலஸ்தீன் அப்படிங்கிற சன்னி முஸ்லிம் நாடுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. கல்ஃப்ல ஈரானை தவிர சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன் இவங்க எல்லாருமே சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள் தான். அப்போ நியாயப்படி பார்த்தோம்னா பாலஸ்தீனத்துக்கு முதல்ல உதவி செய்ய ஓடி இருக்க வேண்டியது அந்த கல்ஃப் நாடுகள் தான். இத்தனை ஆண்டுகளாக ஈரான் தான் தங்களுடைய வழிபாட்டு முறைக்கு எதிராக இருக்கிற சன்னி பிரிவு நாடாக இருந்தாலும் பாலஸ்தீனுடைய மக்களுக்காக அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரானை நோக்கி கேள்வி எழுப்புறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. இப்படி நம்ம பேசுறதன் மூலமாக ஈரானுடைய பிராக்சி அமைப்புகளாக இருக்கிற ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி இவங்க பண்ற தாக்குதலை எல்லாம் நம்ம ஆதரிச்சு பேசுறோமா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை வைக்கிறாங்க. கமெண்ட்ஸ்லயே கூட நிறைய பேர் கேட்கறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1985 தான் ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு.
அதுக்கு முன்னாடியும் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதே இஸ்ரேல் இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கிற ஹமாஸ் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு ஒரு காலத்துல இதே இஸ்ரேலு நிதி உதவி செஞ்சு அதை வளர்த்து விட்டுருக்காங்க, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை உடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ இப்படி நம்ம ஹிஸ்டரியை தோண்டி போய் பின்னாடி பார்த்தோம்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சுட்டி காட்டி பேச முடியும். அதெல்லாம் தனியா ஒரு வீடியோல பேசணும், இன்னொரு வீடியோல அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற இந்த போர்கள்ல பத்திரிகையாளர்களை குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. காசால மட்டுமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், அதுல சில சர்வதேச ஊடகங்களுடைய பத்திரிகையாளர்களும் இருக்காங்க, குறி வச்சு சுட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. எப்படி நீங்க குறி வச்சு சுட்டு தள்ளப்படுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ட்ரோன் மூலமாகவே இப்பெல்லாம் வந்து சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ. Wrong. The Israelis did try to destroy the entire. பிரஸ் டிவி அப்படிங்கிறது ஈரானுடைய ஒரு முக்கியமான செய்தி நிறுவனம். இவங்க வந்து சர்வதேச அளவுல போய் செய்தி சேகரிச்சுட்டு வராங்க ஈரானுக்காக. ஈரான்ல இருந்து சர்வதேச அளவுல செய்தி சேகரிக்கிற ஒரே நிறுவனம் கூட நம்ம இதை சொல்லலாம். அந்த பிரஸ் டிவியினுடைய பத்திரிகையாளர் ஹதி ஹொதை, இவர் லெபனான்ல செய்தி சேகரிக்கிறாரு. அங்க என்ன கள நிலவரம் அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோ கால் மூலமாக உலகம் முழுக்க கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை குறி வச்சு அவர் இந்த செய்தி ரிப்போர்ட்டிங்கை லைவா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரோன் மூலமாக அவரை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் தான் நீங்க இப்ப பாத்தீங்க. நல்ல வேளை அவரு காயங்களோட உயிர் தப்பிட்டாரு. இப்படி குறி வச்சு இஸ்ரேல் பண்ற அட்டூழியங்களை எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வர எல்லாரையுமே கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதையும் யாராலையும் தடுக்க முடியல. இப்படி நம்ம பேசுறதுக்கு அமெரிக்க ஈரான் போரை ஒட்டி இன்னும் பல்வேறு ஜியோபொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.